உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் கேட்கிற விதத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் கேட்கிற விதத்தை கவனித்து பாருங்கள் என்று இயேசு சொன்னார். எனக்கு தானே எனக்கு தெரியும் என்கிற எண்ணம் முதல்ல வந்துட்டா அவர் ஒன்றுமே மனசுக்குள்ள போக, இன்னைக்கு என்னோட பேசும் ஆண்டவரே என்று நீங்க ஜபத்தோட கேட்டார், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாயிரும். எங்கு போனார் ஏனோக்கு? வசனம் சொல்லுகிறது, ஏனோக்கு காணப்படாமல் போனார். மிஸ்ஸிங், காணவில்லை காணவில்லைங்கிற செய்தி பல இடங்களில் வருது. ஒரு வயதானவரை காணவில்லை. அவர் போகும்போது இந்த கலர் ஷர்ட் போட்டிருந்தார். அவருக்கு 62 வயது இருக்கும். காணவில்லை, கண்டுபிடித்து தாருங்கள். என் கணவரை காணவில்லை, பொருட்களை காணவில்லை. சில பொருட்கள் கிடைக்கின்றன, சிலது கிடைப்பதில்லை, சிலது நாமே தொலைத்து விடுகிறோம். இங்கே ஒரு மனிதனையே காணவில்லை. முதல் காணாமல் போன ஒரு மனிதன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை நினைத்து அவருடைய மனைவி பிள்ளைகள் புலம்பினதாகவும் இல்லை. ஐயோ எங்க அப்பாவை காணோம், கடவுள் பேசுவாரு, எங்க போனார் தெரியலையே, காணாம போயிட்டாரே என்று புலம்பவும் இல்லை. அவள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது ஏனோக்கு எங்கு போனார் என்று. ஏனோக்கு காணப்படாமல் போனான். எப்பொழுது காணப்படாமல் போனான்? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். இது நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. தேவனோடு சஞ்சரிக்கிற நீங்களும் நானும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நம்ம காணாம போயிடுவோம். இந்த உலகம் நம்மை தேடும். நீங்க பைபிள படிச்சீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை படிக்கும்போது இயேசு திரும்ப வருவார். அவர் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட இருப்போம், அவரோட இருப்போம். நாமளும் ஒரு நாள் காணப்படாமல் போகிறோம். அந்த கூட்டத்தில் நீங்க இருக்க வேண்டும். அவர் வரும் நாளினில் என்னை கரம் பிடித்து அன்பாய் கூப்பிட்டு அவர் வரப்போறார். ஆண்டவர் வரப்போறாரு. தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனார். அப்ப ஏனோக்கு எங்க போனான்னு குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கு. யாரும் புலம்பல்ல, அழல. இன்னைக்கு நமக்கு தெரிய வேண்டும், நம்முடைய குடும்பத்துக்கு தெரிய வேண்டும், உலகத்துக்கு தெரிய வேண்டும். இயேசு வரப்போகிறார், நான் அவரோடு போக போகிறேன், நான் திரும்ப வருவேன், உங்களை என்னோடு சேர்த்துக்கொள்ள திரும்ப வருவேன் என்றார் ஆண்டவர் இயேசு. யோவான் 14 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, போயிட்டு வந்துருவேன், உங்களை கூட்டிட்டு போவேன், டேடி போயிட்டு வந்துருவேன், நான் திரும்ப உங்களை கூட்டு போறேன்னு சொல்ற மாதிரி ஆண்டு சொல்றாரு. கிறிஸ்தவம் நம்பிக்கை உள்ளமா இருக்கும். எங்கே இருந்தோம் நமக்கு தெரியும், எங்க இருக்கிறோம் தெரியும், எங்க போறோம் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? இயேசு வருகிறார். வருவேன் என்றவர் அவர் மட்டும்தான் திரும்ப வருகிறார். அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரோட போகணும்னா பரிசுத்தமா இருக்கும். இந்த சரீரம் மறுரூபம் ஆயிடும். இந்த உடலோட போக மாட்டோம். ஏனோக்கு காணப்படாமல் போனான். டிரான்ஸ்ஃபார்ம்டு பாடி, ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். அதுதான் நடக்க போகுது. அது இன்றைக்கு நடக்கலாம், அடுத்த வாரம் நடக்கலாம், அடுத்த வருஷம் நடக்கலாம், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் நடக்கலாம். என திருடனை போல வருகிறேன். ஆனா ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். வருவேன் என்றவர் 2000 வருஷம் ஆச்சு, வரலையே. நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நிறைய பேர் ரட்சிக்கப்படணும். இந்த செய்தி உங்களுக்கு வருது, என் குடும்பத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படும். ஒருத்தரும் நரகம் போயிடக்கூடாதப்பா. என் கணவர் அறகுறையா இருக்கிற அந்த கணவர், அறகுறையா இருக்கிற பிள்ளைங்க போயிடக்கூடாது. அம்மா மாதிரி ஜெபம் பண்றீங்கல்ல, அதனால கர்த்தர் வருகை தாமதிக்குது. அவர் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இது நியாயாதிபதிக்கு வாசல் அருகே நிற்கிறார், வந்து விட்டார். பைபிள சொல்லுது, வாசற்படியில நிற்கிறாரு, வாசல் அருகே வந்துட்டாரு. அவர் எவ்வளவு நேரம் ஆகும் வர்றதுக்கு? பொறுமையா இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? இன்னும் கொஞ்சம் நம்ம ஏதாவது வேலை செய்ய மாட்டோமா? இன்னும் கொஞ்சம் நம்ம ஆண்டவரோட நடக்கிறது சரியாக மாட்டோமா? அறகுறையா இல்லாம சரியா வாழ்ந்து அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தோட வாழ்ந்து, அப்பா நீங்க வரும்போது நான் உம்மோடு வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன் என்கிற அந்த நிலையில நம்ம வாழ வேண்டும். நம்முடைய குடும்பத்தினர் வர வேண்டும்.
நம்முடைய குடும்பத்தினெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பாரம் இருக்க வேண்டும். இப்படி ஒரு கார்டு 5 பேர் இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 5 மாதத்துல ஒரு 5 பேருக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று 5 பேருடைய பெயர்களை இதில் எழுத சொல்லி விசுவாசிகள் சுமார் 1000 பேருக்கு இதை கொடுத்திருக்கோம். யோசிச்சு பாருங்க. சின்சியரா ஜெபம் பண்ணி 5 பேரை ரட்சிப்புகள் நடத்தினா 5000 பேரை சந்திக்கலாம் டிசம்பருக்குள். இதான் தரிசனம். அவர் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர் மனம் திரும்ப வேண்டும். ஏன்னா உலகத்தில் நாம் சம்பாதிக்கிற ஒன்று நம்ம கூட வராது. ஒரு ஆத்மாவை சம்பாதிக்கிறீங்களா, இந்த விரலுக்கு ஒரு ஆளை நினைக்கிறீங்க, இந்த விரலுக்கு ஒரு ஆளை நினைக்கிறீங்க, நடுவரலுக்கு ஒரு ஆளை நினைக்கிறீங்க, மோதிர விரல் சொல்றாங்க இதுக்கு ஒரு ஆளை நினைக்கிறீங்க, இதுல ஒரு ஃப்ரெண்டை நினைக்கிறீங்க. 5 விரலுக்கு 5 பேரை நினைத்து தினமும் 5 நிமிடங்கள் இவர்களுக்கு 5 விதமான ஆசீர்வாதங்கள் உண்டாக. தினமும் 5 நிமிடங்கள் 5 பேருக்காக 5 மாதம் 5 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா கர்த்தர் ரட்சிப்பார். இதுக்குதான் கர்த்தர் தாமதமாய் இருக்கிறார். அவர் வர்றதுக்கு ஆயத்தம். ஆனா ஏனோக்கு காணப்படாமல் போனான் என்பது செய்தி நமக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறது. ஒரு நாள் நாமும் காணப்படாமல் போவோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம். நாஸ்ட்ரடாமஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி 21ஆம் நூற்றாண்டுல இந்த பூமியில அநேகர் காணாமல் போவார்கள், கிறிஸ்தவர்கள் காணாமல் எழுதி வச்சிருக்காரு. அவர் சொன்ன நிறைய ப்ராபசி நிறைவேறிருக்கு. அன்பானவர்களே, ஒரு பெரிய ஒரு காரியம், உலகத்தை அதிர்ச்சி அடைய வைக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? காணவில்லை. வயநாடு நிலச்சரிவுல காணவில்லை, மண்ணுக்குள்ளதான் இருக்காங்க. காணவில்லை. சில பாடி எடுத்தாங்க. இது அப்படி இல்லை, கீழே இல்லை, மேல போயிடுவோம், நல்லா மேல போயிடுவோம். காணவில்லை. இங்க தெருவில் நிறைய குடும்பம் இருக்கு, எல்லாம் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்றோம். இயேசு வந்தாருன்னா சபைக்கு வரக்கூடியவங்க எல்லாம் போயிடுவாங்க, அவரோட ஊர்ல இருந்து போயிடுவாங்க. ஆராதனை நடக்கும்போது வந்தா எல்லாம் வருகையில ஆயத்தமா இருந்தா, ஆராதனை இருக்கிறதுனால பரலோகம் போயிட முடியாது. ஆராதனை உட்கார்ந்துட்டு செல்போனை பார்த்துக்கிட்டு, ஆராதனை உட்கார்ந்துக்கிட்டும் ஜெபம் பண்ணாம, ஆராதனை உட்கார்ந்துக்கிட்டும் பாட்டு பாடாம, ஒரு மாதிரி இந்த தெனாவட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிற கேஸ் எல்லாம் பரலோகம் போகாது. கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்கள் கண்டிப்பா பரலோகம் போவாங்க. ஸோ அப்படியே போயிட்டாங்கன்னா இங்க இருக்க மாட்டோம். நாங்க கார் நிற்கும், வேன் நிற்கும், காணல. எங்க இந்த ஃபாதரை காணும், எங்க சர்ச்சை காணும், ஒருத்தரையும் காணும், எல்லாம் நிக்குதப்பா, ஒருத்தரையும் காணும். அப்படி தேடுவாங்க. உங்க ஊர்ல அப்படி தேடணும். ஆண்டவர் இயேசு வரப்போகிறார், நம்ம காணப்படாமல் போக போகிறோம். அது இன்றைக்கா இருக்கலாம், அல்லது 10 வருஷம் பொறுத்திருக்கலாம். பட் பி ரெடி, எவ்ரிடே பி ரெடி. ஏனோக்கு காணப்படாமல் போனார், வேற எங்கேயும் போய் இல்லை. ஆண்டவரோட அந்த பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு கத்த தருவாரா? அதற்கு ஒவ்வொரு நாள் ஆயத்தமாக இருப்போமா? நாமும் ஆயத்தப்படுவோம், நம்முடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்துவோம். திருடனை போல வருகிற என்றவர் சீக்கிரம் வருகிறார், அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். உலகம் சொல்லும் காணவில்லை, செய்தித்தாள்கள்ல காணவில்லை, டெலிவிஷன்ல காணவில்லை, எல்லா சேனல்லையும் காணவில்லை. ஒருவேளை அந்த நியூஸ் வாசிக்கிற அந்த பெண்ணோ அந்த ஆணோ நபரோ அவர் விசுவாசியா இருந்தா நியூஸ் வாசிக்கிறவரை காணவில்லை என்று செய்தி வரும். பஸ் ஓட்டிட்டு இருக்கிற டிரைவர், பஸ் ஓட்டும் போது இயேசு வந்தால், டிரைவர் எடுத்துக்கொள்ளப்பட்டால் விபத்துகள் நடக்கும், ஆக்சிடென்ட் ஆகும், டிரைவரை காணவில்லை. அநேகர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் காணவில்லை காணவில்லை காணவில்லை. பொதுவாக பணத்தை காணவில்லை, பொருளை காணவில்லை சொல்வார்கள். இந்த நேரத்துல ஆட்களையே காணவில்லை சொல்வார்கள். ஒருவேளை அங்க கம்ப்ளைண்ட் எழுதுகிற ரைட்டர் அவர் விசுவாசியா இருந்தா அவங்க சொல்லுவாங்க, நாங்க ரைட்டரையே காணோம்னு தேடிட்டு இருக்கோம்ப்பா, போங்கப்பா, கம்ப்ளைண்ட் எழுத முடியாது. சரி, இன்ஸ்பெக்டர்கிட்ட போலாமா? அவரையும் காணவில்லை. ஒரு டிஎஸ்பி கிட்ட போலாமா? அவரையும் காணவில்லை. இவங்க எல்லாம் விசுவாசியா இருந்தா என்ன செய்யலாம்? மேலிடத்துக்கு போலாமா? சட்டசபைக்கு, அங்க இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டது, அவர்களையும் காணவில்லை என்கிற செய்தி பெரிய செய்தியாக போகுது உலகத்துல. அது சீக்கிரம் நடக்கும். காணவில்லை என்கிற கூட்டத்தில் தான் நாம் இருக்க வேண்டும். யார் யார் காணவில்லை என்று கணக்கெடுக்கிற கூட்டத்தில் இருக்கக்கூடாது. அற்புத பிதாவே, பேசுகிற வார்த்தைகளுக்கு ஐஸ்தோ. ஒரு நாள் நீங்க வருவீங்க, காந்தம் இரும்பை இழுப்பது போல எங்களை இழுத்துக்கொள்வீங்க. நாங்கள் உங்க கூட வாழப்போம். உலகத்தை விட்டு காணாமல் போய்விடுவோம். ஆனால் நாங்கள் உங்களோட இருக்கோம். அந்த நம்பிக்கையோட ஒரு நாள் வாழ கிருபைத்தான். எங்களை ஆயத்தப்படுத்தணும், நாங்கள் மற்றவங்களை ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தமான நிலையில ஒவ்வொரு நாள் வாழும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.